ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவர் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 348வது நாமா திருப்பெயர் அபயாய நமஹா. அச்சமற்றவனுக்கு நமஸ்காரம். யுத்த காலத்தில் எதிரிகளிடம் பயமின்றி இருப்பவன் அஞ்சாத பெருமாள் ஐயனார் அப்படின்னு சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி அருகில் சாலிங்கிற கிராமத்தில் எழுந்தொழியிருக்கார். அபயம் அளிப்பவனுக்கு நமஸ்காரம்னு ஒரு அர்த்தம். ஆபத்து காலத்தில் அஞ்சி வந்து சரணமடைவோருக்கு அபயம் அடைக்கலம் அளித்து காக்கும் அபயக்கரம் உடையவன். பகவானுடைய கீழ்நோக்கி காட்டும் இடதுகரத்திற்கு அபயக்கரம் அப்படின்னு பெயர். அச்சந்தவிர்த்தாண்ட சேவகன் வாழ்கன்னு திருவாச்சகமும் சொல்கிறது. அச்சந்தீர்த்த ஐயனார் அப்படிங்கிறவர் திருமருகல் கிராமத்தில் நன்னிலம் வட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கார். அதனால் பகவானே அபயஸ்வரூபி. அபயம் வை ஜனக பிராப்தோசின்னு உபனிஷத்தில் கொண்டு போய் சொல்கிறார். எந்த ஆத்மவஸ்துவை தெரிஞ்சுனுட்டா இன்னுமே பயமே இல்லையோ, த்விதீயாத்வை பயம் பவதி, ரெண்டாவது வஸ்துன்னு இருக்கிறதுனால தான் பயம் வரதுன்னு இருக்கிறதுனால ஏக பரமாத்மஸ்வரூபமாகவும் ஏகைவாகம் ஜெகத்யத்ர த்விதீயா காமமா பரா அப்படின்னு அம்பாள் தேவி மகாத்மியத்தில் சொன்னா போல ஒரு வஸ்துவை தவிர இன்னொன்று இல்லை. அந்த ஒரு வஸ்துவா ஏக ரூபியாக இருக்கக்கூடியதான ஆண்டவன் அபயஸ்வரூபமாகவே எப்பவும் இருக்கார் அப்படிங்கிறது நாமாவனால தெரிவிக்கப்படுறது. அச்சங்கோவர் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.